இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்போ இந்த பாசிப்பயிர் கடையல் தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுக்கு தாளிப்பு பார்த்தீங்கன்னா, நார்மலா கடுகு, சீரகம் போடலாம். ஆனா பட்டை, சோம்பு, கிராம்பு, சீரகம் போட்டு தாளிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது டேஸ்ட்டும், ஃப்ளேவரும் இன்னொரு வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் சூப்பராகவும் கூட இருக்கும். இது கூட கருவேப்பிலையும், வெங்காயமும் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் தக்காளி அப்படி அப்படியே குழந்தைங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க தக்காளிய பேஸ்ட் மாரி அரைச்சு சேர்த்துக்கோங்க. இது பாசிப்பயிறு முந்தின நாள் ஊற வச்ச பயிர காலையில நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துட்டேன் குக்கர்ல. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இது கூட ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு காரம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது 3மே சேர்த்து போட்டுக்கோங்க. இது நம்ம பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு தாளிச்சனால கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலான்னு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பரா சாப்பிட்லாம். சாதம் கூட நம்ம செய்கிறோம் அப்படின்னா, சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி ரெசிபினா, நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். ஸோ திக்னஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்து ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு பாசிப்பயிறு கடையல் வந்து ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.